வணக்கம் பக்தர்களே, எல்லாரும் சௌக்கியமா? ஓகே. என் குருவும் என் குருவின் குருவிக்கும் என் குலதெய்வத்துக்கும் என் இஷ்ட தேவதைக்கும் என் உதவி செய்கின்ற நல்ல ஆத்மாக்களுக்கும் என்னை சுற்றியுள்ள இயற்கை ஆற்றலுக்கும் இயற்கை சக்திக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நல்ல மனிதர்களுக்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் எல்லா மகான்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். ஓகே. இனி ஆடி மாதம் பிறக்க போகுது. மக்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்லணும். தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது சொல்ல நானும் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சு சொல்ல, நம்ம பாரம்பரியமாக மறந்து விட்ட கைவிடப்பட்ட பழக்க வழக்கங்கள் இப்போ நம்ம தெரியும் போது அதை மக்களுக்கு நம்ம சொல்லணும். யாருக்கோ ஒருத்தருக்கு பயன்படும். அந்த ஒரு நல்லெண்ணத்தை அடிப்படையில் தான் இந்த தகவல் நான் சொல்கிறேன். அதனால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். சரியா, புதுசாக நான் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன்னு நினச்சிட்டு போட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க தெரிஞ்சுக்க, அது சந்தோஷம். ஒரு ஆத்மா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சாமி ஒரு விஷயத்த சொன்னாரு, தெரியாம போச்சு இத்தனை நாள் அப்படின்னு அந்த ஆத்மா நன்றிக்கு தெரிவிக்க வேண்டியதில்லை. சந்தோஷப்பட்டால அது எங்களை மாதிரி ஆளுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மாவுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். அது ஆத்மா திருப்தி அடை. அதுக்கு தான் அது, வேற ஒன்றும் இல்லை. சரி, ரைட்டு. இந்த ஆடி மாதம் என்ற என்ன விஷயம், ஆடி மாதம் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆடி மாதம்னா அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க. கிராம தேவதையில் அங்கங்கே நாகாத்தம்மன், செங்காலம்மா, அந்த அம்மன் இந்த அம்மன் சொல்லிட்டு இப்போ வேப்பலெல்லாம் கட்டி கூழ் ஊற்றுவாங்க. அது ஏன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த கருவாட்டு குழம்பு கூழ் இதெல்லாம் ஏன் சாப்பிட்றான்னா, அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்லாம் வரும் இந்த சீசனில். இனிமேல் அது வரும்போது அது தடுக்கிறதுக்கான சக்தி, அது அந்த மருத்துவ குணம் அதெல்லாம் இருக்குது. அதனால் அது நம்ம ஆளுங்க மரியாதை கூழ் ஊற்றணும், கிடா வெட்டணும், இப்படி சில மூட நம்பிக்கையான விஷயங்களும் அதை பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோதான். அன்னைக்கு இருந்த மனிதனோட ஆற்றல், மனிதனோட எண்ணங்கள், மனிதனோட அறிவு எப்படி இருந்ததோ அது தகுந்த மாதிரி சில விஷயங்களை இப்படி சொன்னாதான் செய்வோம் சொல்லிட்டு பெரியவங்களை அதை சொன்னாங்க. ஆனால் இப்போ அறிவு வளர்ந்து போட்டால் அதை நம்ம மூட நம்பிக்கை சொல்கிறோம். அதுவும் நல்லது நடக்குது நிறைய. ஆனால் அது நம்பாமல் இருக்க முடியாது. அதனால் நம்ம அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேணாம். அந்த அறிவுகளுக்கெல்லாம் போகலாம். நம்ம முன்னோர்கள் என்ன வழிபட்டாங்களோ, எப்படி வந்தாங்களோ, அந்தோடைய அனுபவங்கள், அதோட காட்சிகள், அதெல்லாமே நம்ம மரபானோம், நம்ம ஜீனில் ஊறி இருக்கு. அதனால அதை அப்படியே நம்ம பண்ணிட்டு போவோம். அப்படிதான் நினைச்சு இது பண்ணா இது நடந்துரும், இது முடிஞ்சிரும், நம்ம நல்லா ஆயிடுவோம், இது மருத்துவமா இருந்துன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி நம்பிதான் நம்ம அணுக்கள் எல்லாம் வாழ்ந்துருக்குது. அதுல இருந்து வந்த அணுக்கள் தான். அதனால அதை நம்ம பயன்படுத்தல செய்யறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கெங்க போயிட்டு ரூம் போடுறாங்க, மால் போடுறாங்க, ஏதோ சொல்றாங்க, தண்ணி அடிக்குது, பண்றது செய்து இதெல்லாம் செலவு பண்ணி இதுக்கெல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் என்ன, இது அறிவார்ந்த ஆன்மாக்கள் செய்கின்ற செயலாது. உள்ள இருக்க உடம்புல இருக்கிற உறுப்புகள், நம்முடைய இறைவன் இந்த ஆத்மா வாழ்றதுக்கு எவ்வளோ ஆயுட்காலமோ அது வரைக்கும் அந்த உறுப்புக்கெல்லாம் இயங்கிறதுக்கான பக்குவம் பண்ணி அமைச்சிருக்காரு. அதை அழிக்கிறதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணி நம்ம போயிட்டு எவ்வளோ தேவையில்லாத செயலெல்லாம் செஞ்சு நம்ம உடம்பு நம்ம கெடுத்துக்கிறோம். நம்ம முன்னோர்கள் மூட நம்பிக்கை சொல்லியிருந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது, அதுக்கு நமக்கு நன்மை இருக்குது. அப்போ அதெல்லாம் பயன்படுத்துறது, அது செய்யறது தப்பு கூடாது. அதெல்லாம் கேலிக்கண்டெல்லாம் பண்ணக்கூடாது, அது செய்யணும். இப்போ நிறைய பேர் சென்னையில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஆடி மாதம் கூழ் ஊத்துறோம் வாங்கணும் போவாங்க. இவங்க ஃபேன் ஷூட்டோட போயிட்டு அங்கே கிராமத்துக்காரெல்லாம் இருப்பாங்க. அவங்க கீழே உட்காந்துட்டு 2 கையை பிடிச்சி கூழ் கருவாட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு அது அன்ஈஸியாக இருக்கும். ஐயாச்சி இதுனா இப்படி இருக்காங்க, இவரும் இதுலேருந்து போனவர் தான், அவரும் அப்படி. அதனால் அதெல்லாம் உதாசீனப்படுத்தாதீங்க. அது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் போய் கலந்துக்கிட்டு அந்த கூழ் கருவாட்டு குழம்பு இதெல்லாம் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் சாப்பிடுங்க. உடம்புல அந்த வைரல் இன்ஃபெக்ஷன், வைரஸ், அந்த அம்மாலாம் படுதில்ல, அந்த அம்மாலாம் இந்த சீசனில் தான் வரும். அது வராமல் இருக்கும். வந்தவங்களுக்கு ஒரு 48 நாள் தனிமைப்படுத்தி வச்சு, அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, மஞ்சத்தூள் தண்ணியில் சூரிய வெளிச்சத்தில் வச்சு அந்த தண்ணியை ஊற்றி 3 நாள் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால அது ஒட்டுமொத்தமாக அந்த கிராமத்துக்கு நல்லது நடக்குதுனால அந்த கிராம தேவதைகள், பெண் தெய்வங்கள் இதெல்லாம் வச்சு வழிபட்டு இந்த கூழ் ஊத்துறன்ற ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு விழா நடத்துகிறாங்க. ரைட்டு, ஓகே. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த ஆடி மாதம் நம்ம மனிதர்கள் எல்லாமே எவ்வளோ தவறுகள் செய்கிறோம், தெரிஞ்சோ தெரியாமல் செய்கிறோம். உடலுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு சரியான உணவு சாப்பிட்றதில்ல, எண்ணங்கள் அடிப்படையில் சில விஷயங்கள் சில தப்பாக நினைக்கிறோம். அதெல்லாம் நம்ம உடம்புல பதிஞ்சு, இந்த உடம்பு எவ்வளோ தான் தாங்கும், இந்த மனசு எவ்வளோ தான் தாங்கும். அப்போது இதுக்கு ஒரு ரெமெடி வேணும், ஒரு சொல்யூஷன் வேணும். அப்போ என்ன பண்ணணும், இயற்கையாக அந்த காலத்தில் நம்ம ஆளுங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீ போய் கடலில் போய் குளிக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீ நீர்வீழ்ச்சி, குளம், அருவி இது மாதிரி இடத்துல நீங்கள் குளிச்சிங்கன்னா அந்த கர்மாக்கள், சாஸ்திரப்படி கர்மாக்கள்
அறிவுபூர்வமாக பார்த்தா நம்ம உடம்புல இருக்க நோய் எல்லாம் வெளியே போயிடும். நம்ம உடம்புல வந்து ஒரு மின்சாரம் இருக்கு. மின்சாரம் இல்லாத எதுவுமே கிடையாது. மின்சாரம் இருக்கும். மின்சார இயக்கம் இயங்குதே இருக்குது. இந்த பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு தேவைப்படுது. அது நம்மளுக்கு வருது, இயற்கையாக நமக்கு வருது, நமக்கு தெரியாது. நீங்க சில பேர் பாருங்க, இந்த முட்டியில வந்து டக்கு நீங்க எதனா பட்டுச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். அப்ப நம்ம உடம்புல மின்சாரம் இருக்கு. அந்த மின்சார காந்த அலைகள் இது வந்து இந்த தண்ணியில இருக்கு. சூரிய வெளிச்சம் பட்டு அதுல வந்து உருவாகுது. அதுலதான் இப்ப தண்ணியில எல்லாம் கரண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. கரண்ட் அதுல இருந்து எடுக்கிறாங்க. அதான் மாதிரி இருக்கு. அப்போ இது வந்து இந்த கடல், அருவி, ஓடுற தண்ணி, அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த நாடி, வாதம், பித்தம், சீலத்தமம் சொல்லிட்டு 3 நாடிகள் இருக்கு. அந்த நாடிகளை வந்து அது சமப்படுத்தி வச்சுக்கணும். சமப்படுத்தினாதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நம்ம எல்லா விஷயங்களும் நல்லா செய்யலாம். உடம்புக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருக்காங்க பெரியவங்க, சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆற்று நீர் வந்து வாதத்தை போக்குமா. வாதம், ஆற்று நீர், ஆற்றுனா ஓடும், ஆறு தண்ணி ஓடுது பாருங்க. ஆற்று நீர் மழை வந்து பெஞ்சு ஓடும். இப்பதான் ஆற்றுல தண்ணி கிடையாது. ஆனா அந்த காலத்துல ஜீவ நதியா ஆறா ஓடிட்டு இருக்கு. ஆற்று நீர் இருந்து வாதம், வாதம்னா என்னது? வாயு, கேஸ் டபுள். இந்த நிறைய மூட்டு வலி வரும், உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், சோர்வு இருக்கணும், வாயு. இன்னைக்கு அந்த வந்து தசவாயுக்கள் 9 வாயுக்கள் சொல்றாங்க, 10 வாயுக்கள் சொல்றாங்க. தனஞ்சயம் சேர்த்து 10 வாயுக்கள் சொல்றாங்க. தனஞ்சயன்ற வாயு கொண்டுதான் நம்ம உடம்ப விட்டு நம்ம ஆத்மா வெளியே போனோமோ லாஸ்ட்ல அது கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரம் இருக்கு. அது வரைக்கும் அவன் சாவலம் தான் அர்த்தம். அது நம்ம செத்த உடனே போச்சிடும். அதனால அது வந்து 10 வாயுக்குள்ள இது ஒரு வாயு. அந்த வாயு வந்து சமப்படுத்தி வச்சுக்குவோம். அதுதான் வாதம். அப்புறம் வந்து அருவி நீர் வந்து சேத்து நீர்னு சொல்றாங்க. சேத்து நீர்னா சேர இருக்குல்ல, சேரா இருக்கும், அதில் தண்ணி தெளிஞ்சு இருக்கும். அதுனா சொல்றாங்க இந்த வாதம், ரெண்டாவது வந்து பித்தம், இந்த ரெண்டும் வந்து அது சரி பண்ணு சொல்றாங்க. வாதம், பித்தம், சீலாத்தோமன் அப்படி சொல்றாங்க. அருவி நீர், இந்த அருவி நீர் வந்து வாதம், பித்தம் ரெண்டுத்தையும் சேர்த்து அது சரி பண்ணிடுறாங்க. ஆனால் தான் அந்த அருவியில குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆற்று நீர், அருவி நீர், அதுக்கப்புறம் சேற்று நீர்னு சொல்றாங்க. அது மாதிரி நண்டு வலை, நண்டு தங்குது வலை. அந்த நண்டு வலையில இருக்கிற தண்ணிக்கு பயங்கர மருத்துவ குணம் இருக்கு, நிறைய மருத்துவ குணம் இருக்கு. ஆனாலும் வந்து ஆற்று நீர், அருவி நீர், இது ரெண்டுத்தையும் ஒவ்வொன்று. ஆற்று நீர் வந்து வாதத்தை போக்குது, அருவி நீர் வந்து பித்தத்தை நோக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து சமநிலைப்படுத்துறது வந்து சேத்து நீர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குளத்து ஒவ்வொரு நீருக்கும் ஒவ்வொரு அது இருக்கு. ஆனால் சித்தர்கள் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து இந்த நண்டு வலையில இருக்க நீரை வந்து பயன்படுத்துறாங்க, சில மருத்துவ குணத்துக்காக பண்றாங்க. அது மாதிரி இந்த நீர்ல இவ்வளவு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இந்த கடல்ல போயிட்டு நம்ம குளிக்கிறோம். கடல்ல வந்து குளிக்கும் போது அந்த உப்பு தண்ணில குளிக்கிறோம். நம்ம வந்து இப்போ குரங்குல இருந்தா மனிதன் வந்தான்னு சொல்றாங்க. பட் வந்து நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்துல உற்பத்தி ஆய்வானதே தண்ணியிலேருந்து ஏதோ ஒரு ஜீவராசி இருந்தால் அதுலேருந்து பரிமாணம் ஆகி தான் நம்ம வந்து கடல்லேருந்து வெளியே வந்தோம் தான் சொல்கிறாங்க. ஆனால் தான் வந்து நம்ம இறந்துட்டா, நம்ம முன்னோர்கள் இறந்தப்புறம் அவங்களுடைய சாம்பலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் வந்து கரைக்கிறோம். திதி கொடுக்கும்போது கடலில் கொடுக்குறோம். அது மாதிரி நதி, நதியில் ஆறு, இதில் தான் நம்ம திதி கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்னா இது போய் நேரம் கடலில் போய் சேர்ந்தது. அப்போ வந்து இந்த மனித இது ஆத்மா உருவானது, அந்த உடல் உருவானது, அந்த பிறப்பு ரகசியமே வந்து கடலில் தான் இருக்கும் சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் கடலில் கொடுக்குறோம் திதி அப்படின்னு சொல்றாங்க. ஆடி அமாவாசை, இது மாதிரி தை அமாவாசை, மாலி அமாவாசை, இதெல்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் உண்மையிலேயே அதுக்கான அறிவியல் பூர்வமா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. சாஸ்திரங்கள் படியும் நமக்கு அதுல வந்து கண்டிப்பா அதுல நல்ல விஷயம் இருக்கு மனிதனுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஆடி மாசம் போறதுனால நீங்க தயவு செய்து கடல்ல குளிக்க. நீங்க வந்து குற்றாலம் போனீங்கன்னா, குற்றாலம் 3 அருவி இருக்குது. மெயின் அருவி, பழைய அருவி, அப்புறம் 5 அருவி, 3 அருவி இருக்கு. ஒரு 2 நாள் நீ தங்கி அது என்ன பண்ணணும், நீ குளிக்கணும். நான் அப்புறம் நான் சொல்றேன் எப்படின்ட்டு. அது குளிக்கும் போது நம்ம உடம்புல அந்த மின்சாரம், அந்த மின்காந்தாலைகள் சக்தி, அது வந்து நமக்கு உடம்புல வந்து அது குறைபாடு இருந்தாலும் அதை நீங்கிடுதுன்னாங்க. பேரலைஸ் அட்டாக்கு, கை கால் வராதவங்க, பிபி பிரச்சனை, அது மாதிரி இருக்கலாம். அதுல குளிச்சா இந்த நீர் பிராணன், நீர் சக்தி, அந்த சக்தியை வந்து நம்ம சமநிலைப்படுத்திக்கலாம். அப்படி நம்ம பண்ணும்போது
அந்த நீர் சக்தி இப்போ மெயினாக வந்து பெண்களுக்கு தான் நிறைய பிரச்சனை அது தெரியுதில்லை. அவங்க வீட்லேயே இருக்கிறாங்க, வேலை செஞ்சு அப்படி இப்படி முடங்கி 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 உடம்புல நோய் நொடி வந்து கடைசி காலத்தில் எல்லா நோயும் உட்காந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அப்புறம் ஒரு நோய் கூட எல்லா நோயும் இருக்கும். இல்லாத நோயின்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காதுங்க. எல்லா நோயும் வந்து இதாகிறாங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி கடலில் நீரில் அது குற்றாலத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டான இடம். நிறைய அருவி இருக்குது அந்த பக்கம்லாம், நிறைய இருக்குது. நான் நிறைய அருவி போயிருக்கேன். நீங்கள் குளிக்கணும் அங்கே போயிட்டு. அது மாதிரி நம்ம குளிக்கும்போது என்ன பண்ணால் அப்புறம் வந்து முடி போட்டுறது நின்றோம், டென்ஷனு, அப்புறம் இந்த மாதிரி கோபம், அடிக்கடி கோபம் வர்றது அதெல்லாம் நின்றோம். மனோரீதியான நோய்கள், மனசு சம்மந்தப்பட்ட நோய் நொடியெல்லாம் அது வந்து நல்லா ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தூக்கமின்மை, தலைவலி, சைனஸ், பொடுகு, இது மாதிரி நோய் நொடியிலேருந்து நம்ம உடம்பை வந்து மறுபடியும் புதுப்பிச்சுக்கலாம். இது ஒரு ட்ரீட்மெண்ட். அது ஏன் குற்றாலத்தை நான் குறிப்பாக சொல்கிறேன்னா, இந்த குற்றாலம் வந்து கேரளாவில் மழை பெஞ்சி அந்த காடு, மலை, மண், பல ஜீவராசிகளுடைய அதோடைய புழக்கங்கள்லேருந்து கடந்து கிடந்து அந்த தண்ணி அவ்வளோ தெளிவாக வந்து கீழே வந்து விழும். அது குளிர்ச்சியே கிடையாது. தண்ணி பார்த்தீங்கன்னா அது ஜில்லுன்னு தான் இருக்கும், ஆனால் தண்ணி ஹீட்டு தான் அது. அதுவே நீங்கள் அதில் தலையை வச்சு குளிக்கும்போது அந்த தலையில் அடிச்சுன்னா நீங்கள் மசாஜ் பண்ண மாதிரி எல்லாம் நாடி நரம்புகள் எல்லாமே நம்ம மயிர்களில் நம்ம முடிய அளவுலாம் நரம்புங்க, நம்ம மூளைக்கு வந்து ஆக்சிஜன் எடுத்து போகிற நரம்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். நிறைய பேர் இந்த பிரைன் டியூமர்லாம் சொல்ல பாருங்க, அதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது ஒரு 2 நாள் நம்ம தங்கி மாற்றி மாற்றி நம்ம குளிக்கணும். அது வந்து குளிக்கிறது எப்படி குளிக்கணும்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுன்னா ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். ஆனால் அப்படிங்கிற வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கூட்டம் அதிகமாக கியூ நிப்பாட்டுருவாங்க. நம்ம நினச்சி நேரத்துக்கு போய் குளிக்க முடியாது. அப்படி இருக்குது. சீசன் இதெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். சீசன் எல்லாம் பண்ணதான் காலையில் போய் குளிக்கணும், அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு குளிக்கணும். குளிச்சு நல்லா உடம்பு நல்லா நடக்கணும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து நான்வெஜ்லாம் வயிறு மூட்டை சாப்பிட்டுட்டு படுத்துன்னு ஏந்திரிக்க முடியாமல் குளிக்க முடியாமல் இருக்கக்கூடாது. மிதமான உணவு, சைவ உணவு. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சியெல்லாம் குளிக்கிறாங்க. எண்ணெய் தேய்ச்சியெல்லாம் குளிச்சு குளிக்கக்கூடாது, தப்பு. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அந்த சுடுதண்ணில் தான் குளிக்கணும். குறைஞ்சது 25 to 35 செல்சியஸ் டிகிரி சூடு தண்ணி இருந்தால் தான் குளிக்கணும். இது வந்து குளிர்ச்சி. நம்ம எப்போ ஒரு வாட்டி தான் நம்ம போகிறோம். டெய்லியும் குளிக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ இது மாதிரி எண்ணெய் தேய்ச்சி நீ குளிக்க ஒரு நாள் குளிக்க ஒன்றும் ஆகாது. சில பேருக்கு ஏதோ பிபி இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், அது கோல்டு ஆச்சுன்னா அவங்களுக்கு பல பிரச்சனைக்கு உண்டாகும். அதனால் அது வேணாம். சாதாரணமாக நீங்கள் போங்க, சாதாரணமாக குளிங்க, சாதாரணமாக வாங்க. ஆனால் அந்த உணவு பழக்கத்தை இப்படி வச்சுங்க. ஏன்னா நான்வெஜ்லாம் போங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்துடும், உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் ரூம் எடுப்பீங்க, அதில் பெட்டில் படுப்பீங்க, உடம்பு சூடு அசதியாக அப்படி போட்டு இது பண்ணும். அது வேணாம். மிதமான சாப்பாடு, அப்படியே கொஞ்சம் பசியோட வச்சுக்கிட்டே நீங்கள் சாப்பிடணும். நல்லா குளிங்க. எத்தனை வாட்டி போய் குளிங்க, எத்தனை வாட்டி குளிங்க. குளிக்க 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 உங்களோட உடம்புல இருக்கிற அந்த நினைநீரில் இருக்க அழுக்கிய சுத்தம் பண்ணி நல்ல நினைநீர் வர வைக்கும் உடம்புல. கிட்டத்தட்ட 50% உங்களுக்கு நோயே போயிடாங்க. ஒரு வாரங்கண்ணி நீங்கள் தங்கி இருந்தீங்கன்னா அந்த மூலிகை தண்ணி தண்ணியை குளிக்கும்போது கொஞ்சம் தண்ணி நல்லா குடிக்கணும். நம்ம நீங்கள் வந்து முழுசாக குளிச்சேன்னு சொன்னால் எப்படி தெரியுங்களா, நல்லா குளிச்சு உடம்பு குளிர்ச்சி ஆகி நமக்கு வந்து யூரின் வரும், கட்டுப்படுத்த முடியாது, அப்படி வரும்னா என்ன அர்த்தம்னா குளிர்ச்சி ஆயிடுச்சு ஃபுல்லா அப்படின்னு அர்த்தம். இப்ப அப்படி கிடையாது. நேராக போறாங்க, தலையை வச்சு சக்கு சக்கு சக்குன்னு கத்துறாங்க, உஸ்குன்னு ஓடி வந்துடுறாங்க. அப்படி கிடையாது. நிதானமா பொறுமையா 1 மணி நேரம் நல்லா குளிக்கணும். கொஞ்ச நேரம் குளிக்கணும், அப்படி கொஞ்ச நேரம் வெயில நிக்கணும், கொஞ்ச நேரம் குளிக்கணும், அப்படி வெயில நிக்கணும். உடம்ப 2 சமநிலைப்படுத்தும். உடம்பு வந்து இயக்கணும். நம்ம அதுக்கும் வேலை செய்யும். நீங்க ஒரே இடத்துல இருந்து நம்ம குளிர்ச்சி ஆகும். நல்லா குளிச்சுட்டு அப்படி வந்து அப்படி வெளியே நிக்கணும், மொத்தம் ஆறிடும் உடம்பு. சல்ல வெயில் பட்டம் புஸ்து தலைமுடியும் ஆறிடும். மறுபடியும் போய் குளிக்கணும். அப்ப அந்த உடம்பு வந்து இயக்கத்தை நம்ம தூண்டுறோம். நம்ம தூண்டும் போது அந்த உடல் இயக்கம் நல்லா தூண்டும், நல்லா உடம்பு இயக்கமான இருக்கும், நல்லா இருக்கும். அது மாதிரி அந்த நீர் பிராணன், ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் அந்த பிராணன் சக்தின்னு ஒன்று இருக்கு. அந்த பிராண சக்தி தான் நம்ம உடம்புல இயங்கிட்டு இருக்கு. அது பல நீர் வடிவமாகவோ திரவ வடிவமாகவோ இல்லைன்னா கொழுப்பு இது மாதிரி சம்மந்தம் நிறைய இருக்கு. அது அறிவியலுக்குள்ள போவானா, ரொம்ப போனால் அது குழம்பிடும், உங்களுக்கு புரியாது. அதனால இயற்கையா நினைக்கிங்க, குளிங்க. உங்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை தான் குளிச்சுட்டு அங்கே வந்து நம்ம குற்றாலீஸ்வரர் இருக்காரு, அப்புறம் புழுங்குழலி அம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மன் ஒருத்தர் உள்ள இருக்காங்க. அவங்க கும்பிடுங்க, நல்லா சாமி கும்பிட்டு 2 நாள் இருந்துட்டாங்க. உங்க வாழ்க்கையில வந்து ஒரு 2 நாள் நீங்க குற்றாலத்துல போய் நீங்க குளிச்சுட்டு வர்றது ரொம்ப பேஷ். அதுக்கப்புறம் நீங்க வந்து கடல்ல கூட போய் குளிக்கலாம், தப்பு கிடையாது. மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் கடல்ல குளிக்கலாம், ரொம்ப நல்லது. அது சில ராசிங்க, சில நட்சத்திரங்கள்லாம் வந்து கர்ம நட்சத்திரம் இதெல்லாம் சொல்றாங்க. சில நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வந்து கர்மா நிறைய வாய்ந்து பொறுப்பாங்க. அந்த கர்மாலாம் கழியத்துக்கு நீங்க வந்து கோயில், குளம், காசி, ராமேஸ்வரம் எல்லாம் போக முடியல, வர முடியல, எனக்கு இல்லை கடவுளே எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் போக முடியாது, கோயிலுக்கெல்லாம் வர முடியாது. இது மாதிரி நீர்நிலைகளை போங்க. இது பஞ்சபூதங்கள்
பிரபஞ்ச ஆற்றல் இது இல்லாமல் இருக்க முடியாது மனுஷன். அப்போ இதில் போய் நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட நீங்கள் போய் இந்த மாதிரி நீராடுறது உங்கள் கர்மாக்களை கழிக்கும், உடலை வந்து சுத்தப்படுத்தும். இந்த இப்போ இருக்கிற மாசு உலகத்தில் இந்த மாசனால் உருவாக்கிற உடம்புல எந்தெந்த பாதிப்புகளோ அந்த பாதிப்பை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சு நம்ம உடம்பை வந்து எப்படி நம்ம பக்குவப்படுத்தி வச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏதோ டூர் மாதிரி நினச்சி போகக்கூடாது. நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனால், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், வைத்தியம் பார்க்க போனால் ஒரு கட்டுப்பாடு இருக்கும், ஒரு ஒரு பத்தியம் இருக்கும், இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் சாப்பிடணும் இருக்கும். அது மாதிரி நீங்கள் நினச்சி போய் நீங்கள் அதை பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குற்றாலத்துக்கு போகிறவங்கெல்லாம் எல்லாமே டூர் போகிறாங்க. அது ஆக்சுவலாக அது வந்து குற்றாலேஸ்வரர் வந்து அது குற்றாலேஸ்வரர் தெய்வஸ்தலம். அது அந்த மலைகளில் வந்து நிறைய மகான்கள் சித்தர்கள்லாம் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு அவங்க இருக்கிறாங்க. மேலே செண்பக தேவி அருவின்னு இருக்கு, செண்பக அருவின்னு சொல்லுவாங்க. செண்பக வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இப்போ அந்த ஆடி மாதம் நினைக்கிறேன், ஆடி மாதத்துல அவங்க பெரிய பௌர்ணமிக்கு பூஜை பண்ணிட்டு அங்கேருந்து வருவாங்க. நைட்டு அவங்க பூஜை பண்ணிட்டு அந்த ஆடி மாதத்துல வந்து செண்பக தேவி பூஜை பௌர்ணமி நடக்கும்போது 30 சித்தர்களும் அங்கே வரன்றாங்க. வந்து அவங்க அந்த தியானம் பண்ணிட்டு அந்த அம்மா கிட்ட முடிச்சுட்டு மறுநாள் காலையில குற்றாலேஸ்வரம் வந்து பஞ்ச விநாயகரும் பஞ்ச நவகரங்கள் கோயில் அங்கே உள்ள இருக்கு. அதை போய் வழிபட்டு தான் போறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம அதே மாதிரி பண்ணோம்னா அவங்க மகான்கள் நடக்கும் போதோ அவங்களுடைய காத்தோ அவங்களோட பார்வை நம்ம மேலே படும்போது அது ரொம்ப நமக்கு அற்புதம். இப்படி ஒரு இது தெய்வீக நிகழ்வு நடக்குதுங்க. யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் காரணத்தோடு தான் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த செண்பகதேவி மலையிலேருந்து அவங்க எவ்வளோ செம்மரங்கள் என்னென்ன மரம்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய மரம் இருக்கு. அந்த என்னென்ன சொல்றாங்க, மூலிகை, ஆள் மிரட்டி, பேய் மிரட்டி, நிலம் புரட்டி, அது மாதிரி இருக்கு. நிறைய அபூர்வமான மூலிகைலாம் இருக்காங்க. இன்னைக்கும் சித்திரங்களை வந்து அங்கே தியானம் பண்றாங்க. அது வந்து எங்களை மாதிரி ஆளு சித்திர வழிபாட்டில் இருக்கவங்க தியானம் பண்றவங்க நல்லா உணர்வாங்க. சாதாரண முடியாது. ஆனாலும் இப்போ அங்கே போகிறவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி அடிக்கிறது, நான்வெஜ் சாப்பிட்றது எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் தெரியாமல் பண்ணிட்டா நம்ம இனிமேல் தெரிஞ்சால் கரெக்டாக பண்ணிக்கலாம். எல்லாரும் அப்படி தான். நானே போயிருக்கேன், எனக்கு தெரியாது. சின்ன வயசில் போகும்போதெல்லாம் அப்போ ஒரு காலகட்டத்தில் தெரியாது. ஏதோ குளிக்கிறோம், சாப்பிட்றோம், உடம்பு தெரிய பண்ணுங்க. ஆன்மீகத்தை வந்தப்பறம் தான் தெரியுது, ஐயோ ரொம்ப தப்பு பண்ணிட்டு போகுது அப்படின்னு தெரியுது. ஏன்னா தெரில, சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம், அதனால தான் இப்போ நம்ம சொல்கிறோம். நமக்கு அந்த உணர்வு வருது, ஐயோ நமக்கு தான் யாரும் சொல்லிக் கொடுக்கல, நமக்கு தெரிஞ்சுதான் 4 பேர் சொல்லுவோன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் வந்து இது மாதிரி எல்லாம் பதிவு போடுறோம். இப்போ நிறைய சொல்லிட்டு இருக்காங்க நம்பர்லாம். சொல்லி சாமி நீங்க ஜோசியத்தை பத்தி சொல்லுங்க, நட்சத்திரத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது இப்போ வந்து ஜோசியம், நட்சத்திரம் இதெல்லாம் நிறைய ஜோசிக்காரங்க பாக்குறாங்க, நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து அதாவது இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க ஒரு பொது வழியில ஒரு வீடியோ விட்டீங்கன்னா, எதனா ஒன்று சொன்னீங்கன்னா அது சயின்டிஃபிக்கா வந்து நீ ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்தால் தான் நீங்க சொல்லணும், நீ தப்பிக்க முடியும். இல்லைன்னா நாளைக்கு 4 பேர் அசிங்கமா கேட்டுன்னு இருப்பான், எதனா பண்ணிட்டு இருப்பான். நமக்கு வந்து அனுபவத்தில் வர்றதுதான் எல்லாமே. நான் இங்கே போய் படிக்கிறது பண்றது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஜோசியா நட்சத்திரத்தை பத்தி நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய விஷயம் இருக்கு சொல்றேன். ஆனால் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஊக்கம் கொடுக்கணும். ஊக்கம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணணும், ஆதரவு கொடுக்கணும். அது கொஞ்ச நாள் பார்ப்பாங்க. மனுஷனுக்கு ஒரு குணம் என்ன கேட்டீங்கன்னா, நல்லதெல்லாம் கொஞ்ச நாள் பார்த்தா வெறுப்படிச்சிருவான், வெறுப்படிச்சு விட்டுருவான் போட அப்படின்ட்டு. கெட்டதெல்லாம் தொடர்ந்து பார்த்துனே இருப்பான், கண்டினியூ பார்ப்பான். எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு செய்வான். அதுதான் உண்மை. இது வந்து இதுக்கு மாத்திரம் கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் அப்படிதான். ஏன்னா நல்லது எப்பவுமே லேட்டா தான் கிடைக்கும், கெட்டது உடனே கிடைச்சிடும். ஆனாலும் அதுக்கு தான் ஆசைப்படுவோம். ரைட், அது மனுஷனை சொல்லி தப்பு கிடையாது. பாவம் என்ன பண்றது ஜனங்க இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்காங்க, சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அவ்வளவுதான் அறிவு. அவங்க வந்து வாழ்க்கை போராட்டத்துல ஓடிட்டு இருக்காங்க. யாரும் வந்து சொல்லுவாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. கேட்க முடியாது, கேட்கறதுக்கு அச்சம். கேட்டானே இவ்வளவு வயசாச்சு, இது கூட தெரியலையே, நம்ம தப்பா நினைச்சிருவோம்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். அதான் வாழ்க்கை வந்து ஒரு பெரிய போராட்டம். இது வந்து ஒரு இனம் புரியாத ஒரு புதிர் மாதிரி. ஒவ்வொரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு வந்து புரியாத புதிர் மாதிரி. ஒரு வாழ்க்கை என்றதே ஒரு அணுகுண்டு மாதிரி. அது வெடியாம பக்குவமா எடுத்து போகணும். அதுல எதனா கிராச்சஸ் ஆயாச்சு, எதனா டச் பண்ணிட்டாங்கன்னா வெடிச்சிடாது. அதனால வந்து குற்றாலத்துக்கு போனால் தயவு செய்து இது மாதிரி நான்வெஜ் சாப்பிடாதீங்க. சைலண்டா போங்க, நல்லா குளிங்க, சைலண்டா அமைதியா இருக்குங்க. ரொம்ப கூட்டம்லாம் போகாதீங்க. தனிமையில போனாதான் நீங்க நினைக்கிறது நடக்கும். போனீங்க, குளிச்சுட்டு நேரம் அருவி அங்கே இருக்க தூரமாக உட்காந்துட்டு அருவியை பாருங்க. மக்கள்லாம் எவ்வளோ ஆனந்தமா குளிக்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷமா குளிக்கிறாங்க. அவங்க வரவங்களாம் எவ்வளோ ஏழைப்பட்டவங்க, பணக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க. குடும்பத்தோடு வருவாங்க. கஷ்டப்பட்டு குற்றாலத்துக்கு வரும்போது அவங்க பாருங்க, அவங்க முகத்தில் அந்த ஆனந்தத்தை பாருங்க. ஏதோ உடனே வாங்கின்னு ஒரு வண்டியை பிடிச்சிட்டு வந்து குளிக்கணும்னு சொல்றது, குளிக்கும் போது அந்த சந்தோஷம், அன்னைக்கு அந்த சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், குழந்தைங்க விளையாடுறது எல்லாமே பண்றது நல்லா சந்தோஷமா இருக்கும். அந்த அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம சந்தோஷம் வருவாங்க. அதுதான் பெரிய கிஃப்ட் இது நமக்கு.
சந்தோஷப்படணும். அந்த மனசு இருக்கணும். அதுதான் மெயின். அப்படி அப்போ அதனால வந்து நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் இருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து டாக்டருக்கு மருத்துவ செலவு கொடுத்து நீங்கள் சம்பாதிக்கிற வருமானத்தில் நீங்கள் நிறைய வந்து மருத்துவ செலவுக்கு செலவாயிடும். இருக்கும்போது நீ பயந்துருவீங்க. இது வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து ஆடி அமாவாசைன்னு வருது. அமாவாசைக்கு வந்து எல்லாருமே தாய் இது மாதிரி இல்லாதவங்களாம் பித்ரு தோஷம் கொடுக்கலாம். இல்லை சாதாரணமாக போய் குளிச்சுட்டு தாய் தாய்ப்பம் இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க, சாதாரணமாக குளிங்க. அப்போ தாய் தாய்ப்பம் இல்லாதவங்க எண்ணெய் தேய்ச்சி கூட குளிச்சுட்டு நீங்கள் திதி இது கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். இல்லைன்னா சிவனுக்கு ஐயனை போய் பார்க்கலாம், சாமியை குற்றாலேஸ்வரை பார்த்துட்டு தரிசனம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 24 hour ஒரு பகல் நைட்டாவது நீங்கள் அங்கே தங்கணும். அது மாதிரி இருங்க. ஒரு வேலையோ 2 வேலை கூட சாப்பிட்டு விரத மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு உண்மையிலேயே அந்த நீர்காந்த சக்தி உங்கள் உடம்புல அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் உடம்புக்கு என்ன தேவை உடம்பு வந்து எடுத்துக்கும். ஆனால் நீ போகணும் அந்த இடத்துல, அவ்வளோதான் விஷயம். அது பண்ணிக்கும், அது எல்லாமே அது பார்த்துக்கும். அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துருவாங்க, தண்ணியை நல்லா குடிங்க. 24 hour இருந்தீங்கன்னா அந்த தண்ணி குடிக்க உங்கள் உடம்புல இருக்க கெட்ட நீர் எல்லாம் வந்துடும். நம்ம இங்கே பிரிசலேட் வாட்டர் சாப்பிட்றோம், கண்ட தண்ணி எல்லாம் குடிக்கிறோம், அதெல்லாம் வெளியே போயிடும். சுத்தமாயிடும், கிட்னி சுத்தமாயிடும், ஹார்ட் சுத்தமாயிடும், நுரையீரல் சுத்தமாயிடும், மனசு சுத்தமாயிடும், மனசு லேசாயிடும், அப்புறம் உடம்பு லேசாயிடும். அப்போ ஃபேமிலி நல்லா அழகாக சந்தோஷமாக நம்ம இருக்கலாம். வேற என்ன இருக்குது? என்ன எடுத்து போக போகிறோம்? ஒன்றும் எடுத்து போக போகிறது கிடையாது. அது போய் இருங்க, போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு வாட்டி நீங்கள் கடலுக்கு போங்க, கடலில் போய் குளிங்க. அது வந்து உங்கள் நட்சத்திர நாள் அட்லீஸ்ட், இல்லைன்னா உங்கள் திதி நாள் கணக்கு வச்சுங்க, பார்த்துட்டு போங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆடி மாதம் இந்த கடல், அந்த ஓடுகிற நதி, அருவி, இதில் போய் இந்த அமாவாசையில் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு கண்டிப்பாக கடலோ அருவியோ கண்டிப்பாக குளிக்கணும். அந்த காலத்தில் இது ஒரு வழியே வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில். அதனால் நீங்கள் அது மறக்காமல் போய்ட்டு. ஆடி மாதம் ரொம்ப ஸ்பெஷல். ஆடி மாதம் அமாவாசை தான். அந்த அமாவாசை ஆடி அமாவாசை வருது. நம்ம பித்தர்கள்லாம் வந்து நதி, நீர், இது மாதிரி பஞ்சபூதங்களில் இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் அவங்க வந்து காத்துட்டு இருப்பாங்க. நதிக்கரை ஓரமாக, கடல் ஓரமாக. நம்மளுடைய வாரிசுகளோ நமக்கு திதி கொடுப்பாங்களோ, நம்மளை நினைக்கிறாங்களோ, நம்ம சம்பாதிச்சுக்கிற சொத்தெல்லாம் அவங்க அனுபவிச்சு சந்தோஷமா நம்மளை நினைச்சாலாம் பார்த்தியா இப்படின்னு அந்த ஆத்மா வந்து வந்து தேடிட்டு இருக்குமா. அப்போ அவங்க கவலைப்படுற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அதனால நீங்கள் செய்யுங்க. வருஷம் நான் வீட்டில் கொடுக்குறேன் திதி, அது கொடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொடுத்தாலும் நீங்கள் வந்து போய் நதியில் போய் அந்த இதில் குளிச்சுட்டு வாங்க. ஏன்னா நம்மளோட உடம்புல நம்மளோட டிஎன்ஏ, நம்மளுடைய அணுக்கள் நம்ம முன்னோர்கள் ஆனது. அந்த நம்ம முன்னோர்கள் வந்து இந்த உலகத்தில் எத்தனையோ ஜென்மமாக பிறந்த எவ்வளோ கோடி மக்கள் இருப்பாங்க நம்ம சொந்தக்காரங்க. அப்போ அந்த அமாவாசை அது மாதிரி நேரத்தில் அவங்க வராங்க. அந்த இடத்துல நீ போய் குளிக்கும்போது அவங்க நம்மளுடைய நம்ம பேரன் ஏதோ ஒன்று நினச்சி அவங்க ஆத்மா சந்தோஷம் அடைப்பாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். அதில் இங்கே எதுவுமே வந்து நம்ம இஷ்டப்படியெல்லாம் நடக்கலை. நம்ம சொல்லிக்கலாம், நான் தான் பண்ணேன், நான் தான் செய்தேன், அதெல்லாம் கிடையாது. சும்மா அதெல்லாம் போய் எல்லாமே விதிக்கப்பட்டது, எழுதப்பட்டது நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒன்று சில விஷயங்களை நம்ம அறிவு கூர்மை புத்திக்கு வச்சு அது பெருசா போறது சின்னதா நம்ம அதை தடுத்துக்கலாம். அந்த ஒரு இது கொடுத்துருக்கோம் ஆண்டவன் நமக்கு. அதுக்கு தான் அறிவு கொடுத்துருக்கான், சிந்தித்து செயல்படு அப்படின்னு. ஆனால் நம்ம கனகம்பட்டி மூட்டசாமி கூட சொல்றாரு, கோளாரா இருந்துக்கடா அப்படின்னு சாமி. அது மாதிரி பண்ணுங்க. அந்த கேது நட்சத்திரங்கள் வரும்போது போய் குளிக்கலாம். உங்க நட்சத்திர நாள்ல போய் குளிக்கலாம், உங்க திதி நாள்ல போய் குளிக்கலாம். குறிப்பா அந்த ஆடி மாசத்துல அப்ப குளிக்கும் போது அந்த ஒரு தோஷம் எதனா இருந்து நமக்கு விளையிடும். கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு தடை இருக்கும். ஏதோ ஒரு தடை, தொழில தடை, திருமண தடை, குழந்தைல தடை, இல்லைன்னா உறவு ஒத்துமை இல்லாம இருக்குது. இந்த தடைகள்லாம் இருக்கும். அந்த தடைகள் விலகிறதுக்கு நீங்க ஒரு ட்ரை முயற்சி பண்ணுங்க. எத்தனை பேர் அப்ப நல்லா இருக்காங்க. போன வருஷம்லாம் நான் அது மாதிரி சொல்லியிருக்கேன், நிறைய பேர் போயிருக்காங்க, வந்திருக்கேன், நல்லா இருக்கும் சொல்றேன். அதனால போங்க, ஒரு வாட்டி போங்க. நம்ம எதுக்கோ எவ்வளோ செலவு பண்ணோம், எதுக்கோ செலவு பண்றோம், ஒரு வாட்டி போயிடுவாங்க. முடியாதவங்க நீங்க பக்கத்துல எங்க உங்களுக்கு கடல் கிட்ட இருந்தா கடல் கிட்ட போங்க. உங்க பக்கத்துல எங்க அருவி இருக்கு அங்க போங்க. பக்கத்துல எங்க ஆறு இருக்கு அங்க போங்க. குற்றாலம் தான் நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. குற்றாலத்துக்கு போனா அந்த அருவியில வந்து ஒரு மூலிகை கலந்த ஒரு தண்ணீர், அது ஒரு பெரிய கிடைக்கிறது ரொம்ப கிஃப்ட். அது எத்தனை நாளைக்கு அந்த தண்ணி எல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் போனா இயற்கை மாற்றத்தினால என்ன நடக்கும் சொல்ல முடியாது. நான் வந்து குற்றாலத்துக்கு அந்த சைடு போகும்போது கண்டிப்பா குற்றாலத்துக்கு தண்ணி வருதோ இல்லையா கண்டிப்பா போயிட்டு வருவேன். பக்கத்தில் இருக்க அறிவிங்க ஆனால் குளிச்சுட்டு வருவேன். ஆனால் ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். ஃபேமிலியோட போயிடுங்க. நீங்கள் மாத்திரம் போயிட்டு வேணா என்னடா வீட்டில் கூட்டினு வரோம் கவலை இருக்கக்கூடாது. அதனால் ஃபேமிலியோட போயிட்டு ஃபேமிலியோட குளிச்சுட்டு ஃபேமிலியோட வாங்க. அவன் திதி கொடுக்க முடிஞ்சால் திதி உங்களுக்கு அந்த இருந்துச்சுன்னா அப்பா அம்மா யாருனா இல்லைன்னு சொன்னால் கொடுங்க. இல்லை கூட பிறந்தவங்க யாரா இறந்துட்டு இருந்தாங்க, அகால மரத்தில் இருந்ததுன்னா அவன் பேரை சொல்லி கொடுங்க. அதுக்கு என்னடா ஐயர் வச்செல்லாம் பண்ணோம் அப்படி சொல்லுவாங்க.
ஆயுர் வைக்க முடியலையா? ஒன்றும் இல்லை. ஒரு பச்சரிசி எடுத்துக்கோ, கொஞ்சம் பாசி போட்டுட்டு கொஞ்சோண்டு எள்ளு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு எள்ளு போட்டு கொஞ்சம் காக்காக்கு வச்சுரு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதையும் கொடுக்க முடியலையா? கொடுத்த மாதிரி நீ நினச்சிக்கோ. படம் மாதிரி சினிமா வர்ற மாதிரி திதி கொடுக்குற மாதிரி நீ நினச்சிக்கோ. அந்த தண்ணியில் குடிக்கும் போதே ஒரு 3 வாட்டி தண்ணியில் கலந்து போட்டு சொல்லிட்டு முன்னோர் சொல்லிட்டு என்னால் முடிஞ்சது தான், இது நீங்கள் முழுசாக ஒரு ஐயர் வச்சியோ இல்லைன்னா ஐதீகப்படி நான் இந்த கொடுத்தா மாதிரி நீங்கள் ஏற்றுங்க, வேறு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி எங்களை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அந்த நதியில் குளிக்கும் போதே நீங்கள் வேண்டிங்க, உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அது மாதிரி அந்த நீரில் அந்த தண்ணியில் அவ்வளோ அபூர்வமான ஒரு சக்தி இருக்குது. அது ஆடி மாதம், இந்த ஆடி மாதம் நீங்கள் தயவு செய்து விடாதீங்க. கும்பராசி பிறந்தவங்க, மகர ராசி பிறந்தவங்க, துளாராசி பிறந்தவங்க அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும். மேஷராசியில் பிறந்தவங்க, ஏன்னா மேஷராசியில் சனி நீச்சம் ஆகிறாரு. சனின்றது நம்ம முன்னோர்கள், கர்மக்காரகர் அவர். சிம்மராசிக்காரங்க இப்படி சனி பார்வை, சனி நீச்சம், சனி உச்சம், சனி வீடு இப்படி இருக்குங்க. நிறைய கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. அற்புதமான ஒரு இது உங்க அது உங்களுக்கு இருக்கோ இல்லையே நீங்கள் பண்ண வேண்டிய பண்ணிவிடு. அந்த குறை இருக்கக்கூடாது நமக்கு, அதனால நீங்கள் பண்ணிவிடுங்க. நல்லா குற்றாலத்தில் போய் நல்லா குளிங்க. குளிச்சுட்டு ஏன்னா ஒரு ஓரமாக உட்காருங்க, மலையை பார்த்த மாதிரி உட்காருங்க, இயற்கையோடு இருங்க. வேற எண்ணங்கள் எதுவும் வைக்காதீங்க. செல்போனில் ஃபோனை போட்டு பேசுறது, நான் குற்றாலத்தில் இருக்கிறேன் அப்படி இருக்கேன்னு சொல்றது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. மௌனமா இருங்க. எவ்வளோ பேசுறீங்க வீட்டாண்ட இருக்கும்போது, எத்தனையோ எவ்வளோ பேச்சு ஃபோனில் பேசுகிறோம் செய்கிறோம். ஒரு நாளைக்கு நீங்கள் மௌனமாக யார்கிட்ட பேசாதீங்க. சும்மா ஏதோ பக்கத்தில் அதில் பேசிங்க, ஃபோனில் பேசாதீங்க. ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. எனக்கு தெரிஞ்சாதான் நான் சொல்லுவேன். அது மாதிரி பண்ணுங்க. குளிச்சுட்டு வாங்க. நான் வீடியோலாம் இப்போ லேட்டாக போகிறதுனா நான் கொஞ்சம் நிறைய வேலைகள் எல்லாம் இருக்கிறேன், அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் தள்ளி வருது. போடுவோம், முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். நட்சத்திரங்களை பற்றி போடுறேன், ராசியை பற்றி போடுறேன். அதை கொஞ்சம் சொல்கிறேன். நான் இடையில தான் சொல்லுவேன். நான் அதை பாருங்கள். என் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதேமாதிரி 10ஆம் தேதி குரு பூர்ணிமா பூஜை வருது. கனகம்பட்டிக்கு நான் நேமாக வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வருவேன். ஐயனை பார்க்கணும். பார்த்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, நிறைய முடிஞ்சிருச்சு. நிறைய வேலைகளாக இருந்ததுனால ஐயனை போய் பார்க்கணும். திருச்செந்தூரில் வந்து இப்போ இந்த 7ஆம் தேதி வந்து கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம் நடக்குது. முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. கோயிலில் போய் சாமியை தான் தரிசனம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கும்பாபிஷேகம் மேலே நடக்கும்போது நீங்கள் கண்ணால் பார்க்குறது, அந்த மக்களை பார்க்குறது, அந்த மக்கள் நடந்த மண்ணில் நீங்கள் நடக்குது, இப்படி நீங்கள் வந்து போயிட்டு வந்தாலும் ரொம்ப போக முடிஞ்சால் போங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாக சில பேர் பிடிக்காது. நானே கூட்டம் அதிகமாக தான் போக மாட்டேன். 48 நாள் மண்டல பூஜை நடக்கும். அப்போ நீங்கள் வந்து போயிட்டு வாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் வாழ்க்கையில். வேறு வழியே கிடையாது. இன்னைக்கு காலகட்டம் நம்ம வாழ்றது, நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம செய்கிற தொழில், நம்ம பழகிற விதம் எல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட நோய் நொடி, மன பாதிப்பு எல்லாமே நம்ம உடம்புல எல்லாருக்கும் இருக்குது. உடம்புல சக்தி இருக்கும், தாங்கிட்டு சைலண்டாக இருக்கும். உடம்புல சக்தி இல்லாமல் அப்படியே குன்றி கூறி அப்படி சைலண்டாக ஆகலாம். அதனால் இதெல்லாம் நம்ம இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு வழி, செலவில்லாத ஒரு வழி, இயற்கை கொடுத்த, ஆண்டவன் கொடுத்த இது மாதிரி இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஏன்னா லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு ஓடி தூக்கம் இல்லாமல், அது இல்லாமல் டென்ஷனில் ஓடி லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு நோய் நொடி வந்து மருந்து மாத்திரைக்கு காசு செலவு பண்ணி மருந்து மாத்திரை ஸ்டார்ட்டு இன்னும் நோய் பெருசு ஐயா என்ன நோயின்னு தெரியாமல் காசும் போச்சு, உடம்பும் போச்சு, வாழ்க்கையும் போச்சுன்ற மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் தான் எனக்கு ஒரு ஆதங்கம், என்கிட்ட வரவங்களாம் அப்படி தான் இருக்கிறாங்க நிறைய பேர். எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வராங்க. என்ன பண்ண முடியும்? நம்மளா முடிஞ்சதான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ எது பண்ணணும், எது செய்யணும், ஒரு வைத்தியம் பார்க்கணும், ஒரு பூஜை நடத்தணும் பண்ணால் எல்லாத்துக்கும் பணம் இருந்தால் தான் பண்ண முடியும். பணம் இல்லாமல் பண்ண முடியாது. ஆன்மீகமே பணம் இல்லாதான். இந்த பூமியில நீ கண்டிப்பாக நீ இந்த பூமியில இருக்கிற விஷயத்துல எதை பயன்படுத்தினாலும் பணம் இல்லாமல் நீ எதுவுமே நடக்காது வேலை. அப்போ ஏதோ கொஞ்சம் வேணும் பணம், அப்போ செய்யணும். அப்போ எல்லாம் முடிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? என்னால் முடிஞ்ச இறைவன்கிட்ட என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ண முடியும். அதுக்கு மீறி நான் பண்ணவும் மாட்டேன், பண்ணவும் கூடாது. அது இறைவனுடைய செயலுக்கு மீறின செயலாகிடும். அதனால அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு ஜோசியம் பார்க்குறவங்க இந்த வாரம் 2 வாட்டி 3 வாட்டி சொல்லுவான், வரலன்னா விட்டுருவேன். வரேன் ஃபோன் பண்ணி சொல்லுவான், அதை வந்துடும் சாமியை சாயங்காலம், இதை வந்துடும் சொல்லுவான். அது எவ்வளோ பெரிய கெட்ட பழக்கம்னு அவனுக்கு தெரியல. நம்ம ஒரு இடத்துக்கு ஒருத்தருக்கு வர நம்ம வாக்கு கொடுத்துட்டா அந்த டைம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, நம்ம பதிலும் சொல்லியே போலையே, அப்போ அந்த டைம் வேற யாருக்குன்னா யூஸ் பண்ணிருக்கலாமே, அந்த டைம் வேஸ்ட் ஆயிடுச்சேன்னு நினைக்கிறது கிடையாது. அதனால தான் சொல்லி இன்னைக்கு இளைஞருக்கு மேலே நான் வந்து ரொம்ப திட்டுறதுக்கு காரணம் தான். ஏன்னா இன்னைக்கு இளைஞர் அப்படி தான் இருக்காங்க, டைம் எல்லாம் கடைப்பிடிக்கிறது கிடையாது. எதுக்கு எப்படி பண்ணணும், எதுக்கு சொல்லணும் சொல்ல. ஏன்னா இறைவன் கொடுத்ததுலேயே நேரம் ஒண்டி தான் கொடுத்துருக்காரு அவனுக்கு. அதுக்குதான் காலம் பொன்னானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம யாரையும் கூப்பிடுறது கிடையாது.
இவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை தீர்த்துக்கு நம்ம கிட்ட வராங்க, சாமி சாமின்னு நம்ம சொல்றோம், இந்த தேதியில இந்த டைம்ல நீ வாப்பா அப்படின்னு சொல்றோம், கண்டிப்பா வந்துடுறேன் சாமின்னு சொல்லுவாங்க. ஆனா வரலன்றது கூட பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்கள நான் அவாய்ட் பண்ணிடுறேன், யாரும் பக்கத்துல வச்சுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஆளு சேர்க்க மாட்டேன் பக்கத்துல. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, அவன் எதை கொடுத்தாலும் சரி, அவ்வளோதான், அவன் கர்மா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவன் ஓடிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே சேர்க்க மாட்டேன் நான். நம்ம சொன்ன வாரத்தை நம்ம கேட்கலன்னா அவன் பக்கத்திலே சேர்க்க மாட்டேன். நம்ம சொன்னதை செய்யலைன்னா பக்கத்து சேர்க்க மாட்டேன். ஓடிப்போம், நீ அங்கே போய் அங்கே யார்கிட்டன்னு பார்த்துக்க, நமக்கு தேவையில்லை. ஆண்டவனுடைய நேரத்தை நீ கரெக்டாக நீ பயன்படுத்தலை அப்படிங்களா, அப்போ நீ எதுக்கும் ஒதுக்க மாட்டேன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. பிரச்சனை இல்லாத எவன் இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். பிரச்சனை வந்துச்சு, நீ அதுக்கான நேரம் ஒதுக்கி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த டைமுக்கு நீ பார்க்குறவன் தான் மனுஷன். அவன் வரல, அவன் வேலை தான் அவன் பெருசு, நம்ம எப்போனா போய்க்கலாம், காசு கொடுக்கணும்னு நினைச்சான்னா அவன் மனுஷன் கிடையாது, அவன் சுயநலவாதி. அவனை பக்கத்துலேயே நம்ம வச்சுக்கூடாது. இவனாலும் இன்னும் 10 பேர் கெட்டு போயிடுவாங்க. அவனால கண்ணுக்கு தெரியாமல் பார்க்கக்கூடாது, அவன் தேத்தி விடணும், வச்சுக்கூடாது. அதுதான் என் பாலிசி. அது வந்தாலும் சரி போனாலும் சரி, அதனால நான் அதை அவ்வளையே பட மாட்டேன். நல்லவங்க மாத்திரம் செய்வேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இது சுயநல மக்கள் உலகமாக இருக்குது. எல்லா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், என் அனுபவத்தில் இதெல்லாம் உண்மை. இவங்க தப்பு பண்ணிட்டு இவங்க பிரச்சனை மாட்டிட்டு நம்மள உயிரை எடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க நல்லவங்க மாதிரி உத்தம பத்தினி மாதிரி பேசிக்கிட்டு நான் இப்படி பண்ண சாமி, இவங்க எல்லாம் செஞ்சதெல்லாம் இவங்க தான் தப்பாங்க. இப்படி ஒரு உலகம், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிறாங்க மக்கள். இதுல என்னத்தான் நீங்க போய் கடவுளே மிரண்டு போயிறாரு, வரமாட்டேனாரு வெளியில, இப்படி இருக்குது. சரி, எது எப்படி இருக்கட்டும். அதனால 10 கெட்டவங்க இருக்கனால 90 பேர் நல்லவங்களை நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை செய்ய வேண்டியது செய்யாம இருக்க முடியாது. அதனால அவங்கள ஒரு பக்கம் தள்ளி விட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போனோம். நல்ல மனசுக்கே நம்ம நல்லது சொல்லுவோம். நல்ல மனசுங்களே நீங்க எடுத்துங்க, நீங்க உங்க வாழ்க்கையை நீ பயன்படுத்திங்க. இல்ல ஷார்ட்டா என்ன சொல்ல வரணும்னா, நீங்க ஆடி மாசத்துல குற்றாலத்துல குளிங்க. மிச்ச நாள்ல கடல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டியோ, வருஷத்துக்கு 2 வாட்டியோ, இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ கடல்ல போய் குளிங்க. உங்களுக்கு எங்க வசதி வாய்ப்பு இருக்குதோ அந்த இடத்துல குளிங்க. வேற ஒன்றும் சொல்ல, உங்களுக்கு செலவெல்லாம் வைக்கிறேன், குளிங்க தான் சொல்றேன். அது மாதிரி இடத்துல நீங்க போய் குளிக்கும் போது சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு குளிங்க, அப்புறம் மத்தியானம் குளிக்கலாம், அப்புறம் சாயங்காலம் குளிக்கலாம். அப்படியே குளிச்சீங்கன்னா உடம்புல அந்த நீர் எல்லாம் வெளியே போயிட்டு கெட்ட நீர் நல்ல நீர் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமாக தான் உங்க பொழப்பை நீங்க பாருங்க. 10 ரூபா சம்பாதிப்பீங்க, நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பொழப்பு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பாத்துங்க அதை. ஆனாலும் இப்ப இந்த ஆடி மாசம் போறவங்களுக்கு இந்த பதிவு நான் தனியா போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியாது, பொதுமக்களும் தெரியாது எப்படி வழி போடணும்னு தெரியும், அதனால தான் கஷ்டப்படுறீங்க, வேற ஒன்றும் இல்லை. ரைட், அது ஒரு தப்பும் கிடையாது. உங்களுக்கு தெரியலன்னா தெரியல தான், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் கண்டிப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷம்.